ஐயோ பாவம். நைட்டெல்லாம் குளிர்ல நடுங்கி போயிட்டீங்களா? என்ன நான் தான் பயந்துட்டீங்களா? நீங்க நல்லா தூங்குங்க. நான் போய் உங்களுக்கு சூடா பால் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். பால் பாயசமா? ஓகே ஓகே பை. நல்ல வேலை பார்க்கல, தூங்கிட்டு இருக்கான். என்ன டைரக்டர், கதையை கருவாக்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறீங்க போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சும்மாரியா? என்னையா அண்ணன் ரெடி ஆயிட்டார்ல கதை கேட்க. கிளம்புங்க கிளம்புங்க. யோ மணி என்னையாச்சு? 5 ஆயிடுச்சு. சேவல் கூவிடுச்சுல்ல, வாங்க வாங்க. யோ 5 மணிக்கு கக்கூசே வராது, கதை எங்கேயா வரும்? அதெல்லாம் என் டியூட்டி இல்ல, உன்னை எழுப்புறதா என் டியூட்டி. வா வா. குட் மார்னிங் டைரக்டர். நல்ல தூக்கமா? எங்க? என்ன ஆச்சரியம், குளிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன இவ்வளவு சோகத்தை பார்த்தா முகத்துல தண்ணி படக்கூடாது போல இருக்கு. ஆமா ஆமா, அந்த பொண்ணுடைய லவர் சென்னைக்கு வந்துட்டானா? எந்த பொண்ணோட லவர் சார்? அதுதான் அந்த ஹீரோயினுடைய லவர். 6ல ஆரம்பிக்குமே, ராகுல். சார் பல்லு வலிக்கிட்டு ஆய் போயிட்டு வந்து கதை சொல்லிட்டா? புள்ளினா பல்லு தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஆய் போறத பாத்திருக்கியா? சொல்லியா கதைனா? வந்துட்டான் சார், வந்துட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் சென்னை ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கான் சார். நல்ல தேடட்டும். ஏன் மாப்பிள்ளை இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த இன்டர்வியூக்கு போறான்ல சார், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பான். எந்த பஸ் ஸ்டாண்ட்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? சென்னையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் ஃப்ளோல தான் சார் வரும். எவ்வளவு அந்த ஃப்ளோல தான் சொல்ல. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இதோ வந்துருச்சுல்ல, அட்டெண்ட் பண்ணு. இப்போ எங்க இருக்கான்னு கேளு. ஹலோ டேய், நானும் மாயா எஸ்ஆர்எம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்டா. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மச்சான்? டேய், கோயம்பேடு பக்கத்துல இருக்கேன். என்னது, வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கியா? டேய், வடபழனி பிரான்ச் இல்லடா லூசு, கோயம்பேடு பிரான்ச்டா. உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். முக்கியமா என்னோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் என் பேக்ல தான் இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? எங்க இருக்காம? அங்கிள், வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அங்கிள். பாண்டிச்சேரிக்கு போகணும்னு நீ வான் கூப்பிட்டானா? ஆமா அங்கிள். எத்தனை டிக்கெட் எடுத்தான்? 3 2 அங்கிள். ஏன்டா தலையில கொட்டிக்கிற? 3 2? 2 டிக்கெட் அங்கிள். அப்ப இந்த பொண்ணு எங்க? தெரியல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நடக்குதுங்க? என் கதையிலும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஒரு சீன் இல்லையா, ஒவ்வொரு சீனும் அப்படிதான் இருக்கு. என்ன சீன் சார்? என்னது, ஷார்ட் கட் பண்ணி அடி மாத்தி விட மாட்டானுங்கப்பா. குட் மார்னிங் சார். அவசரப்படாதீங்க, இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு அவனை காப்பாத்துறதுக்காக வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் மாத்தி சொல்றான். என்ன காலங்காத்தால குட் மார்னிங் என்னன்னு ரொம்ப மரியாதையா சொல்றீங்க? ஒன்னும் இல்லடா, அண்ணன் பேசுறாரு போன்ல. சார் உண்மையிலேயே என் கதையில இதுதான் சார் சீனு. ஏங்க காதல இருக்கீங்க? அவர் பேசினதானடா நான் பேச முடியும். எனக்கு போன் அடிச்சிட்டு அங்க யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அடி வாங்குறாள், நீங்க இங்க இருக்கும் போது அங்க யார போட்டு அடிக்கிறாரு? சுமாரா ஏன் சார் அவனை போட்டு அடிக்கிறீங்க? செத்து போயிட்டானா நாம படம் எடுக்க முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். இப்போ சொல்றா, எந்த பஸ் ஸ்டாண்ட்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எஸ்ஆர்எம் டெப்போ அங்கிள். எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்கு அங்கிள். ஐயோ அங்கிள், அவன் ராமையும் அனுமர் அப்படியே உதவி செய்தாரு. டேய் பசங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த வாட்டி பஸ் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும் ஒழிய எங்க கிட்ட இருந்தா அவங்க மிஸ் ஆக முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அதை செஞ்சுட்டு சொல்றேன். டேய், அந்த ஹீரோ இப்ப மாட்டுவானா இல்லையா? சார் அவர் படத்தோட ஹீரோ சார். அவ்வளவு சீக்கிரம் அவன் மாமா கிட்ட மாட்ட மாட்டாரு. மாட்ட மாட்டானா? கட் பண்ணலாம். மாயா இந்தா காஃபி.
சாப்பிடு. மாயா அம்மா கால் பண்றாங்க, இரு பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சொல்லுமா. டேய் விஷ்ணு, எங்கடா இருக்க? யாரோ பொண்ணை கூட்டிட்டு சுத்துறியா? யாருடா அந்த பொண்ணு? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ப்ளீஸ். நீ ஒண்ணும் இல்லன்னு தாண்டா சொல்ற. மாமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரே, என்னதாண்டா நடக்குதாங்க? டேய் அம்மாட்டையாவது உண்மையை சொல்லுடா. ஐயோமா நான் உன் புள்ளம்மா, என்ன நம்பு. நான் வெறும் ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்புறம் எட ஃபோன் பண்ண பேச மாட்டேங்கிற? உன்னை தேடி உங்க அப்பா சென்னைக்கு வந்திருக்கிறாரு, முதல்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசு. ஆஹா அப்பா வந்துட்டாரா? இனி அவரும் நோண்டிட்டு இருப்பாருமா, ப்ளீஸ்மா. ஆமாம்மா இங்கே தான் இருக்கா. ஏன் நீ பாத்துட்டு இருக்க? இல்ல மேடம், நான் உங்களை பார்க்கல மேடம். இல்ல நீ என்னதான் பார்த்த? இல்ல மேடம். நான் பார்த்த உடனே திரும்பிக்கிட்டேன். ஏன் அப்படி பார்த்த? மா அப்பாட்ட எக்ஸ்பிளைன். பார்க்கலன்றல, சும்மா பார்த்தேன் கூவிட்டு இருக்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், சும்மா மாயா, வந்து சாமி என்னாச்சு? ஆடுறாங்க பாருங்க பிரதர். சும்மா உங்களை பார்த்தேன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன மாயா? இல்ல விஷ்ணு, இவன் என்ன பார்த்துட்டே இருந்தான். பாத்தீங்களா பிரதர், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. சாரி சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஏய் வா மாயா நம்ம போலாம் வா. ஏங்க என்ன ஏதோ கட்டி வந்த மாதிரி நடக்கிறீங்க? ஓடி ஓடி கால்லாம் வலிக்குதுடா. ஓடுனா கால் தான் வலிக்கும், அப்புறம் கையா வலிக்கும். தூங்க விடாம பண்ணிட்டானே. நல்ல மூஞ்சிய பாருங்க, 9 மணி நேரம் தூங்குன மாதிரி இருக்கு மூஞ்சி. சரி விடு நமக்குள்ள தகராறு வேண்டாம். இந்த தடவை மாப்பிள்ளை விடக்கூடாது, அலர்ட்டா இருக்கணும், அமைக்கணும். நாம இங்க நிக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாது. அண்ணா ஒரு ஐடியா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஏய் நம்ம என்ன ஒளிஞ்சு வேட வந்திருக்கோம், அப்புறம் எப்படி அவனை கண்டுபிடிப்ப? அப்படி கேளு. அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓகே. இது 2 டிக்கெட்டா? ஏய் யார பார்த்த? மூஞ்சி வாயை பாரு. வச்சு சும்மா இருக்க மாட்டேன், இந்நேரம் செருப்படி வாங்கியிருப்பேன். என்ன ஓ போய் இந்த பழம் வேற வந்தானா இல்லையான்னு தெரியலையே, எங்க போய் தொலைஞ்சானோ. ஐயோ ஏய் அந்த இருக்க மாப்பிள்ளை. ஓட முடியல. மாப்பிள்ளை இவரால நடக்க முடியல. மாப்பிள்ளை நில்லுங்க. மாப்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹீரோ அந்த பொண்ணோட எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டானா? அவங்க எஸ்கேப் பண்ணதுக்கு நீங்க மாட்டிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. இந்த சீன்ல தான் ஹீரோட அப்பா சென்னைக்கு வராரு. அதாவது கதை பிரகாரம் உங்க மச்சான். மச்சானா? இந்த உருப்படாதவனை பெத்த அந்த உருப்படாதவன் வரானா? வரட்டும் 2 பேரும் என்கிட்ட மாட்டட்டும். வைக்கிற ஆப்பு. ஐ திங்க் நீங்க இந்த கேரக்டரோட அப்படியே செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாரும் கதையை ரசிப்பாங்க, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய் நீ சீக்கிரம் சொல்லி தொலை, இல்ல தோலை உரிச்சு தொங்க அப்ப விட்டு இத அவனை அப்படியே முழுசா என் சோல்ஜருக்கு போடுவேன். நல்லா வச்சு தின்னுமில்ல. ரொம்ப சந்தோஷம் சார். மரியாதை ரொம்ப குறையுது. இவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகும். சார் இப்போ அந்த ஹீரோட முறை பொண்ணு வீட்டை விட்டு அழுதுகிட்டே ஓடுது. ஏய் பப்பி சௌமியா, பப்பிமா நில்லு. நில்லுடி சௌமியா. ஐயோ நான் போணுமா? சௌமியா, அம்மா, அப்பா புரிஞ்சுக்கோ, விஷ்ணுவை please. கண்டுபிடிப்பாரு. நில்லு கேளு. ஓ விஷ்ணு எங்கேயும் போக மாட்டான். ஐயோ பாட்டி என்ன விடுங்க, பின்னாடி வராதீங்க. சௌமியா நில்லுடி, சொன்னா கேளு, நில்லுடி. இவன் வேற இந்த கருமம் பிடிச்ச கதையை கேட்டுக்கிட்டு இந்த வர. என் பொண்ணு எதுக்கு ஓடணும்? உண்மையிலே உங்க பொண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் உங்க பொண்ணு. ஏண்டா சௌமியா அங்க கண்ணீர் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, நீங்க இவங்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கியா? வா வந்து அவளை சமாதானம் பண்ணு. அட பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்க வச்சியா? எனக்கே வைக்கிறியா? இருடா, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கதை சொல்றான் கதை. என்ன நடக்குது இங்க? பாஸ் இந்த படம் சூப்பரா ஓடும். எப்படி சொல்ற? ஆரம்பத்திலே பொண்ணு ஓடுதே. சும்மாரியா? சௌமியா சௌமியா ஐயோ, நில்லுடி. 2 நாளா சொல்லிட்டு இருக்கீங்கப்பா விஷ்ணுவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. ஆனா நீங்க உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? விடுங்கப்பா, நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். சௌமியா. சௌமியா ஏப்பா தம்பி, உனக்கு ஏதாவது புரியுது? ஒன்னும் புரியல பாஸ். இவர் எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. அவரே பரவாயில்ல, அவர் வந்து கொலகாரன் ஆகிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். பெத்த பொண்ணோட உங்களுக்கு படம் எடுக்கிறதா பெருசா போச்சா? ஏய் மாப்பிளைய தேட போறியா இல்லையா? இல்லனா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த டைரக்டர் மூஞ்சிலே ஊத்திடுவேன். அட இருமணி, தண்ணி ஊத்த போறியா?
அந்த பயலுக்கு தான் தெரியும் எங்க இருக்கா மாப்பிள்ளைன்னு. நீ இப்போ ஒரு மாதிரி இருக்க. ஜுரம் அடிக்குது, வேணா தொட்டு பாறேன். ஜுரம் அடிச்சா திரும்ப அடி. அடிக்கணும்னு தான் ஆசை. ஜுரம். சூச்சு. இது கூட கம்மா. யோ நீ கம்மாதியா, எதிர்த்தாப்புல நாய்க்குட்டிக்கு வந்திருக்க, அதான் பயப்படுறேன். ஓ அதனாலதான் அவன்கிட்ட கதை கேட்கற மாதிரி கேட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலான்னு இருக்க. இப்ப பார்த்து சோமியா கோமியான்னு உள்ள பாப்பா. சௌமியா அட போமான்னு சொல்றேன். அத்தை போமா. வாங்கத்த இவன் ஓவியா. திருந்த மாட்டான். அவர் கதை கேட்டுக்கிட்டே இருக்கு. டேய் நாரதா, ச்சே. என் குடும்பத்துக்குள்ளேயே கலகம் பண்ணிட்டு இருக்க. உன்னை பாடுறா. ஓகே. வணக்கம் டைரக்டர் சார். யோ போ சார், எங்க இருக்க? நம்ம கதையோட ரிசல்ட் எப்படி? சொல்லு 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 சொல்லு. யோ அது ஏன் கேக்குற? எல்லாரும் காதை வச்சு கதை கேட்பாங்க, இந்த ஆள் கண்ணு வச்சு கதை கேக்குறான். ஒண்ணுமே புரியல ப்ரோ. நம்ம கதையில எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் இல்ல ப்ரோ? யோ கதையில இல்லையா? நான் ஒவ்வொரு சீனா சொல்ல அவன் கண்ணில் ஆக்ஷன் தெரியுது. என்ன கதையை ஃப்ளோவா சொல்ல விடாம அவன் ரொம்ப ரொம்ப அவசரப்படுத்துறான். என்ன கொலையே பண்ண துணிச்சிட்டானா பாரு. ப்ரோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புதுசா நான் ஒரு கிளைமேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஃபுல் பவரா வந்திருக்கு. யோ அதுக்குள்ள ஏன் கிளைமேக்ஸ் முடிச்சிரும் போல இருக்கு. நீங்க வந்தா தான் நான் இங்க வர முடியும். கிரீன் பார்க்ல உட்கார்ந்து ஜாலியா கதை சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு பயந்து போயிருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய் எங்கடா உங்க டைரக்டர்? டைரக்டர் பாத்ரூம் போயிருக்காரு சார். பாத்ரூம் போயிருக்கா? உன்ன நான் இங்கே போயிட்டேன் சார். கழுவுடா. சாரி சார். டேய் டைரக்டர், பாத்ரூம்ல என்ன பண்ற? சார் பாத்ரூம்ல இருந்து பலகாரமா செய்ய முடியும். இதோ வரேன் சார். டேய் சீக்கிரம் வாயா. சார் வர மாட்டேங்குது சார். வந்தோடனே வந்துடுறேன். நீ வரல பலகாரத்தை நானே பிரிச்சு எடுத்துருவேன். வாயா. ஐயோ நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாகணுமா இல்ல நான் சாகணுமா? ஐயோ என்னாச்சு? வெளியே வாடா. இதோ வந்துச்சு சார். இதோ வரேன் சார். மாப்பிள நில்லு மாப்பிள. மாப்பிள நில்லு மாப்பிள. இதுக்கு மேல ஓட முடியாது, குறுக்க காரை போட்டானே. ஏய் விஷ்ணு, என்னடா இது? என்னது? இல்ல, நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? போன் நான் பண்ணா சொல்றது எடுக்க மாட்டேங்கற? யாரா இந்த பொண்ணு? யாரு இது? அங்கிள் அங்கிள் வேண்டாம். சௌமியா அப்பா யாரு இது? சௌமியா சௌமியா நீ ஏன் சௌமியா, நீயாவது அப்பாவுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லேன் ப்ளீஸ். நான் என்ன சொல்றது விஷ்ணு? என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே. டேய் விஷ்ணு, அந்த பொண்ணை விட்டுட்டு மரியாதையா வரப்போறே இல்லையா? அப்பா அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, புரிஞ்சுக்குங்க. அவ ஆபத்துல இருக்காப்பா. என்ன விஷ்ணு? டேய் ஒரு மண்ணு வேணாம். இவ ஒருத்திக்காக எல்லாரையும் விட்டுட்டு போக போறியா? நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னை எப்படி நம்புறது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஓடுகாரி. இது பாருப்பா, வேண்டாம். இவ ஒருத்திக்காக நீ ஏன்டா ரிஸ்க் எடுக்கணும்? அப்பா இவளை பத்தி தப்பா பேசாதீங்கப்பா. தேவை இல்லாம பேசுறீங்க. அவளை திட்டினா உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவளை எல்லாம் உன்னால என்ன பண்றீங்க? ஏய், கை எடுங்கப்பா. என்னடா கை எடுக்க? சாரிப்பா, இவள் விஷயம் தெரியாம நீங்க கோபப்படுறீங்கப்பா. இவளை எப்படியே விட்டா அவனுக்கு இவளை கொன்றுவாங்கப்பா. என்னால இவளை தனியா விட்டுட்டு வர முடியாதுப்பா. ஏய் சௌமியாக்கு துரோகம் பண்ணினா நீ உருப்படவே மாட்டடா. அப்பா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க. ஏய் நீங்க பின்னாடி வந்தீங்க, தொலைச்சிருவேன். மாமா விடுங்க மாமா. விஷ்ணு நல்லா இருக்கட்டும். போலாம் வாங்க மாமா. விட்டுறேன்டா, விட்டுறேன். டேய் நீ பிள்ளையே இல்லடா, போடா. ஐம் சாரி சௌமியா. ஏய் மச்சானுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே.